ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குறது செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் 2025 மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் 10. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 மார்க்ஸ். போன வீடியோவில் தேர்ட் டிவிஷன் பார்த்தோம். இப்போ செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் 2 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டுன்ட்டு சில ஆர்டர் பேர் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பி கிராஸ் ஏயில் செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பி டென் டு ஏ அப்படின்னு அர்த்தம். அதாவது பியிலிருந்து ஏக்கான உறவு அப்படிங்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும்? இது உள்ள ஃபஸ்ட் எலிமெண்டெல்லாம் செட் பியில் வரணும், செகண்ட் எலிமெண்டெல்லாம் செட் ஏயில் வரணும். அப்போ தேர்ஃபோர் வாட் இஸ் ஏ? செட் ஏ ஈக்குவல் டு 3 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால் ஏ ஈக்குவல் டு 3, 4 அண்டு பி ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது? -2 0 அண்டு 3, -2 0 அண்டு 3. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. given f of x equal to 2x minus x square, find f of 1 and f of x plus 1. ஃபைண்ட் பண்ணலாமா? given f of x equal 2x minus x square, first f of 1 ஃபைண்ட் பண்ணலாம். f of 1 equal to எப்படி இருக்கு? x பதில் இங்கே 1 இருக்கு. ஸோ ரீப்ளேஸ் x by 1, we get 2 into 1 minus 1 square equal to 2 1s are 2 minus 1 square equal to 1. So 2 minus 1 equal to 1. அடுத்து f of x plus 1 equal to replace x by x plus 1, we get 2 into x plus 1 minus x plus 1 the whole square equal to multiply பண்ணுங்க. 2 into x 2x, 2 1s are plus 2 minus it is of the form a plus b whole square where a equal to x, so a square equal to x square plus 2ab, 2 into 1 into x equal to 2x plus b square, b equal to 1, 1 square equal to 1 equal to 2x plus 2. the minus multiply பண்ணிங்கன்னா minus x square minus 2x minus 1. இது plus 2x, இது minus 2x cancel ஆயிரும். equal to 2 minus 1 equal to 1 minus x square. Therefore, f of x plus 1 equal to 1 minus x square. அடுத்த question பார்க்கலாமா? அடுத்து 17th one. if 13,824 equal to 2 power a into 3 power b, then find a and b. பார்க்கலாமா? question number 17 என்ன கொடுத்துருக்காங்க? 13,824 equal to 2 power a into 3 power b. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? 13,824 2 and 3 ஓட மல்டிப்ளை பிரிக்கலாமா? ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 2 6 are 12, பேலன்ஸ் 1 18, 2 9s are 18, 2 1s are 2 2s are. அகைன் 2 டேபிளில் 2 3s are 2 4s are 8, பேலன்ஸ் 1 11, 2 5s are 10, பேலன்ஸ் 1 12, 2 6 are. அகைன் 2 டேபிளில் 2 1s are, பேலன்ஸ் 1 14, 2 7s are, 2 2s are 4, balance 1 16, 2 8s are. Again 2 table 2 8s are 16, balance 1 12, 2 6s are, 2 4s are. Again 2 table 2 4s are, 2 3s are, 2 2s are. Again 2 table 2 2s are, 2 1s are 2, balance 1 12, 2 6 are. Again 2 table 2 1s are 0, 2 8s are. Again 2 table 2 5s are, 2 4s are. Again 2 table 2 2s are 4, balance 1 14, 2 7s are 27. 3 table 3 9s are, 3 3s are, 3 1s are. Okay, therefore 13,824 equal to 1 2 3 4 5 6 7 8 9 2 power 9 into 3 power 3. இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா 2 power a equal 2 power 9, therefore a equal to 9, and 3 power 3 equal to 3 power b,
therefore B equal to 3. Okay. அடுத்து question number 18. Find the 8th term of the GP 931. பார்க்கலாமா? 931 is a GP. இங்கே A என்ன? A equal to first term, A equal to 9. Common ratio R equal to T2 by T1 equal to 3 by 9 is equal to 1 by 3. And என்ன கேட்டிருக்காங்க? T8. So n equal to 8. Now Tn equal to என்ன formula? A into R power n minus 1 where A equal to 9 into R equal to 1 by 3 whole power n minus 1 where n equal to 8, 8 minus 1 equal to 7 equal to 9 into 1 power 7 equal to 1. 3 power 7 கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன், அதாவது 3 power 2 into 3 power 5. இது போல் இருந்ததுன்னா இதுக்கு ரூல் இருக்கிறது a power m into a power n equal to a power m plus n. ஆட் பண்ணிங்கன்னா 7 வந்துடும். இப்போ 3 square 9, அதனால் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்குது? 8th term equal to 1 by 3 power 5 equal to 243. Okay. அடுத்து question number 19. Determine the nature of the roots 2x square minus 2x plus 9 equal to 0. பார்க்கலாமா? Given 2x square minus 2x plus 9 equal to 0. First என்ன செய்யணும்? Compare with ax square plus bx plus c equal to 0. We get a equal to 2, b equal to minus 2 and c equal to 9. Okay, now b square minus 4ac equal to b equal to minus 2. as square பண்ணிங்கன்னா minus 2 whole square equal to 4 minus 4 into a, 4 into 2 8 into c, c 9. 9 8s are 72. 4 minus 72 equal to minus 68. So b square minus 4ac equal to minus 68. It is less than 0. b square minus 4ac less than 0 இருந்தா என்ன nature of roots? It has no real roots. Okay. Next, question number 20. Construct a 3 by 3 matrix whose elements are given by A of ij equal to modulus I minus 2j. பார்க்கலாமா? Given A of ij equal to modulus I minus 2j. இது ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸோட காமன் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இப்போ என்ன செய்யணும்? இது ஒன்று நம்ம எலமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? A of ijயில் வந்து மாடுலஸில் I மைனஸ் 2jன்னு கொடுத்துருக்காங்க. I வந்து ரோவை குறிக்கும், J வந்து காலத்தை குறிக்கும். அப்போ என்ன செய்யணும்? இதோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட மாடுலஸ் வேல்யூ அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். ரைட்டா? ஃபஸ்ட்டு A of 11. A of 11 equal to replace I by 1 and J by 1. We get 1 minus 2 into 1 equal to 1 minus 2 ones are 2 தான். So 1 minus 2 equal to minus 1. But மாடுலஸில் இருக்கிறதுனால it is equal to 1. இதே போல் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணலாமா? A of 1 2 equal to 1 minus 2 into 2 equal to 2 2s are 4. 1 minus 4 equal to 3. A 1 3 equal to 1 minus 2 into 3 equal to 1 minus 2 3s are 6. 1 minus 6 equal to 5. At the second row 2 1 equal to 2 minus 2 into 1. 2 ones are 2. 2 minus 2 equal to 0. A 2 2 equal to 2 minus 2 into 2 equal to 2 2s are 4. 2 minus 4 equal to 2. A 2 3 equal to 2 minus 2 into 3 equal to 2 3s are 6. 2 minus 6 equal to 4. At third row 3 1 equal to 3 minus 2 into 1. 2 ones are 2. 3 minus 2 equal to 1. A 3 2 equal to 3 minus 2 into 2 equal to 2 2s are 4. 3 minus 4 equal to 1. A of 3 3
equal to 3 minus 2 into 3 equal to 3 minus 2 3s are 6. 3 minus 6 equal to minus 3, but modulus இருக்குது, it is equal to 3. Therefore, matrix A equal to first row 1 3 5, second row 0 2 4, and third row 1 1 3. Okay. அடுத்த question number 21. A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. பார்க்கலாமா? இப்போ A வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஏயிலிருந்து பிக்கு டியூ ஈஸ்ட் வந்து 18 மீட்டர் வந்திருக்கான். தென் பியிலிருந்து சி வந்து டியூ நார்த் வந்து 24 மீட்டர். ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட், சி வந்து கரண்ட் பொசிஷன். இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. It is a right angle triangle at angle B 90 degree. We know that AC square equal to AB square plus BC square. AC square find பண்ணணும். So AC square equal to, where AB equal to 18, 18 square equal to 324 plus BC equal to 24, 24 square equal to 576 equal to 324 plus 576 equal to 900. Therefore, AC equal to square root of 900. Distance பாசிட்டிவாக தான் வரும், அதனால it is equal to 30. So, distance AC equal to 30 meter. அதாவது the distance of his current position from the starting point is 30 meter. Okay. அடுத்த question number 22. Find the equation of a line whose intercepts on the x and y axis are 4, minus x. இப்போ இதில் x intercept a எடுத்துக்கணும், y intercept b எடுத்துக்கணும். So a equal to 4 and b equal to minus 6. செய்யலாமா? இப்போ x intercept a equal to 4, y intercept b equal to minus 6. The equation of straight line is x by a plus y by b equal to 1. இதில் அப்ளை பண்ணலாமா? So x by 4 plus y by minus 6 equal to 1. Once again x by 4, இது போல நெகட்டிவால் டிவைட் பண்ணுறப்ப இந்த ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். மைனஸ் y by 6 equal to 1. இந்த 4க்கும் 6க்கும் எல்சி எடுத்திங்கன்னா 12 கிடைக்கும். 12ல் 4 3 டைம்ஸ், ஸோ 3x வந்துடும். மைனஸ் 12ல் 6 2 டைம்ஸ், 2 into y 2y equal to 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 3x minus 2y equal to 1 into 12 equal to 12. 12 இன்சைடில் கொண்டு வந்தீங்கன்னா 3x minus 2y minus 12 equal to 0, which is required equation. Okay. அடுத்த question number 23. Show that the straight lines x minus 2y plus 3 equal to 0 and 6x plus 3y plus 8 equal to 0 are perpendicular. இப்போ ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். என்ன கண்டிஷன்? m1 into m2 equal to minus 1. அப்போ இதோட ஸ்லோப்பை m1 எடுத்துக்குவோம், இதோட ஸ்லோப்பை m2 எடுத்துக்கிட்டு ஃபைன் பண்ணுவோம். தென் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரணும்? மைனஸ் 1 வரணும். ஓகேயா? பார்க்கலாமா? ஸ்லோப் ஆஃப் x minus 2y plus 3 equal to 0 is m1. Now m1 equal to minus coefficient of x, அதாவது minus a by coefficient of y b equal to minus x ஓட coefficient 1. ஸோ minus 1 by yக்கு வந்து minus 2. மைனஸை கேன்சல் பண்ணிங்கன்னா it is equal to 1 by 2. அதே போல் ஸ்லோப் ஆஃப் 6x plus 3y plus 8 equal to 0 is m2. Now m2 equal to minus a divided by b. A equal to coefficient of x, b equal to coefficient of y. So minus 6 divided by 3 equal to 3 1s are 3 2s are, it is equal to minus 2. Okay. Now m1 into m2 equal to 1 by 2 into minus 2. Cancel பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் equal to minus 1. Thus, the lines are perpendicular. Okay. அடுத்து question number 24. If the circumference of a conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm. பார்க்கலாமா?
இப்போ கோனுடைய பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ 2πr அப்படின்னா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 484. 2 into 22 equal to 44. 44 divided by 7 into r equal to 484. Therefore, r equal to 484 into இந்த பக்கம் வரப்போ நம்ம ரெசிப்ரோக்கலாக மாறுமா 7/44. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 44 ஒன்ஸ் ஆர் 48ல் ஒரு 44 இருக்குது, பேலன்ஸ் 44 ஒன்ஸ் அகைன் 1 time 44. Therefore, r equal to 11 into 7 equal to 77 centimeter. Okay. Now, r equal to 77 centimeter and h equal to 105 centimeter. Now, volume of the cone V equal to 1/3 pi r square h cubic units equal to 1/3 into 22/7 into where r equal to 77. So r square இருக்கு 2 times போட்டுக்கோங்க 77 into 77 into 105. 3 ones are 3 3s are 9, balance 1 15, 3 5s are again 7 ones are 7 5s are equal to 22 into 77 into 77 into 5 equal to 6,52,190 centimeter cube. Therefore, volume of the cone is 6,52,190 centimeter cube. Okay. Next, question number 25. The slant height of a frustum of a cone is 5 centimeter and the radii of its ends are 4 centimeter to 1 centimeter. Find its curved surface area. பார்க்கலாமா? என்ன கொடுத்துருந்தாங்க? ஸ்லாண்ட் ஹைட் எல் கொடுத்துருந்தாங்க, இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ரேடி கொடுத்துருந்தாங்க, கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். சிஎஸ்சி கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா? சிஎஸ்சி ஆஃப் ஏ ஃப்ரஸ்டம் ஈக்குவல் டு பை இன்ட்டு எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் equal to pi equal 22/7 into L slant height 5 into R plus R 4 plus 1 equal to 22/7 into 4 plus 1 5 5 are 25 equal to 22 into 25 equal to 550 divided by 7. இப்போ 7 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 55 7 டைம்ஸ் வரும். 7 7s are 49, பேலன்ஸ் 6 60, 7 8s are 56, பேலன்ஸ் 4 புள்ளி வச்சிங்கன்னா 40 ஆகிடும். 5 7s are 35, பேலன்ஸ் 5 இருக்கும் 50, ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 50. ஸோ 7 7s are 49. ஸோ அப்ராக்சிமேட்லி 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்து question number 26. Find the standard deviation of first 21 natural numbers. பார்க்கலாமா? Standard deviation of first n natural numbers equal to square root of n square minus 1 divided by 12, where n equal 21 equal to square root of 21 square equal to 441 minus 1 divided by 12 equal to square root of 440 divided by 12 equal to 440 12 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 3s are 36, மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 8 80, 12 6 are 72, மைனஸ் பண்ணிங்கன்னா 8, இங்கே புள்ளி வச்சிங்கன்னா 0 சேர்த்துக்கலாம் 80. ஒன்ஸ் அகெயின் 12 6 are 72, மைனஸ் பண்ணால் 8 தான் வரும். இதுபோல் கண்டினியூவாக 80 வந்துகிட்டே இருக்கும். அப்போ எப்படி மாறும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.666ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா?
ஸோ இது ரவுண்ட் அப் பண்ணுறப்ப 36.67 எடுத்துக்கலாம். இதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்கொயர் ரூட் வந்து 6.05. therefore standard deviation of first 21 natural numbers equal to 6.05. okay. அடுத்த question number 27. Two coins are tossed together. What's the probability of getting different faces on the coins? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 coins அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? HH, HT, TH, TT. therefore n of s equal to 4. ஈவெண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இதில் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்? HT and TH. therefore n of e equal to 2. probability P of e equal to n of e divided by n of s equal to 2 divided by 4. cancel பண்ணிங்கன்னா 1/2. okay. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. prove that cosecant theta by cos theta minus cos theta by sin theta equal to tan theta. ப்ரூவ் பண்ணலாமா? இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கோங்க. cosecant theta into sin theta equal to 1 எப்படி வந்தது அப்படின்னா இந்த cosecant theta எப்படி எழுதலாம்? 1/sin theta. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். 1 minus cos square theta equal to sin square theta. இதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. அதாவது sin square theta plus cos square theta equal to 1 போட்டிங்கன்னா sin square theta அப்படிங்கிறது it is equal to 1 minus cos square theta. ஓகே. now LHS எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் using cross multiplication cosecant theta into sin theta minus cos theta into cos theta equal to cos square theta divided by cross multiply பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? கீழே மல்டிப்ளை பண்ணணும். cos theta into sin theta equal to இது ஐடென்டிட்டி சொன்னேன் இல்லையா? என்னது? cosecant theta into sin theta equal to 1. so 1 minus cos square theta divided by cos theta sin theta equal to 1 minus cos square theta equal to sin square theta. sin square theta divided by cos theta sin theta. என்ன செய்யலாம்? sin square thetaவில் ஒரு சைனை கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு sin theta by cos theta it is equal to tan theta equal to RHS. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் எல்லா சம்மையும் பார்த்தோம். எல்லாமே எளிமையான சம் தான். அது மட்டும் இல்லை, தேர்ட் ரிவிஷனில் பார்த்த சில சம்ஸ் இதில் வந்திருந்தது இல்லையா? அதனால் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷனை ஃப்ரீக்வெண்ட்லியாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? எனிவே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கணும், நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸ். ஓகே. இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.